ஹெல்த்தியான வீட் மஃபின் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் ஆயில் ஊற்றிக்கிறேன். மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, நாட்டு சக்கரை, பாலை நான் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஒரு பழைய பேன் இருந்துச்சு, அதில் நான் இது பண்ணிக்கிட்டேன். உள்ளே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட குக்கர் இருந்துச்சுன்னா விசிலோ கேஸ்கட்டோ எடுத்துருங்க. இதே மாதிரியே ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுருங்க 10 மினிட்ஸ். அதுக்கடுத்து நாட்டு சர்க்கரையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தூசி இல்லாமல் நான் வடிகட்டி வச்சுக்கிருவேன். மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே அந்த ஆயில் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் க்ரம்பிள்டாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாலும் நாட்டு சர்க்கரையும் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு உங்ககிட்ட விஸ்கோ எதுவுமே தேவையில்லை. வெறும் ஸ்பூனும் ஒரு பவுல் இருந்தால் போதும். இந்த கேக் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். கேக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் பாலும் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணுன்றதுக்காக நான் கம்மியாக தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மஃபினாக செய்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் கேக்காக வேணும் அப்படின்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சி சொன்னேன்ல, கொஞ்சம் பால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு மஃபின்றனால இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இது கூட நான் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நட்ஸ் வேணும்னாலும் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கப் இருந்துச்சு, மஃபின் கப்பு. இந்த கப்பில் நான் எல்லாத்தையும் பவர் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதில் மேலே நீங்கள் சாப்பிங்க்கு நட்ஸ் ஏதாச்சும் போட்டுக்கலாம். நட்ஸு, சாக்கோ சிப்ஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதில் உள்ளே வச்சு மேலே தட்டு வச்சுக்கோங்க. உள்ளே உப்போ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் பண்ணுவேன். இது சூப்பராக பேக் ஆகும். அதே சிம்லேயே வச்சு இந்த மாதிரி டேஸ்டியான கேக் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.